சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். பாத்தீங்களா இவர நம்மள விட்டுட்டு போயிட்டாரு. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? என்னையும் என் பொண்ணையும் இப்படி தவிக்க விட்டுட்டு போயிட்டாரேம்மா. இனி எங்களுக்குன்னு யார் இருக்காங்க? அழாதீங்கம்மா, நாங்க எல்லாரும் இருக்கோம். அழாதீங்க. இல்லம்மா, நான் தப்பு பண்ணிட்டேம்மா. நான் தப்பு பண்ணிட்டேன். அவரு இருக்கும்போது அவரோட அருமை எனக்கு புரியவே இல்லை. என் பெரிய பொண்ணு மேல இருந்த பாசத்துல இவரை ரொம்ப மோசமா திட்டி வெறுத்த. முகத்திலேயே முழிக்க கூடாதுன்னு எல்லாம் சொன்னேன். இப்ப பாருங்க, இப்ப மொத்தமா எங்களை விட்டுட்டு போயிட்டாரு. நான் இப்ப அவர்கிட்ட எவ்வளவு மன்னிப்பு கேட்டாலும் என் மனசு ஆறவே மாட்டேங்குதுமா. இவ்வளவு நேர்மையா வாழ்ந்த மனுஷனை இப்படி இப்படி அநியாயமா கொண்டுட்டாங்களேம்மா. தயவு செஞ்சு அழாதீங்கம்மா, மனசை திடப்படுத்திக்கோங்க. கண்மணி, மேடம், கவலைப்படாத. அப்பா இருந்தா என்னெல்லாம் பண்ணிருப்பாரோ அது எல்லாமே நான் உனக்கு பண்றேன். இப்பதான் அப்பாவை புரிஞ்சுக்கிட்டு அவரு கூட பேச ஆரம்பிச்ச மேடம். அதுக்குள்ளே அவரு போயிட்டாரு. இங்க பாரு கண்மணி, அழாத. ஒருத்தர் நம்ம கூட இருக்கும்போது அவங்க அருமை நமக்கு தெரியாது. இழந்த பிறகுதான் வலிக்கும். வாசுதேவன் சார் உங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தாரு தெரியுமா? நீங்க அதை புரிஞ்சுக்கலன்னு வேதனைப்பட்டாரே தவிர உங்களை அவர் வெறுக்கல. அவர் எல்லாமே என்னால இருக்கவே முடியாது. சரி, அவரோட வேலை உனக்கு இம்மீடியட்டா கிடைக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். நீ கலெக்டர் ஆபீஸ்லயே வேலை பார்க்கலாம், கவலைப்படாத. அது வரைக்கும் உனக்கும் அம்மாவுக்கும் என்ன தேவைனாலும் என்கிட்ட சொல்லுங்க. நான் கலெக்டர் ஆபீஸ்ல வேலை பார்க்கறது பெருசல்ல மேடம். என் அப்பாவோட ஆசை நான் ஒரு கலெக்டர் ஆகிறது தான். அதுக்காக தான் நான் கஷ்டப்பட்டு படிச்சு யூனிவர்சிட்டியில ஃபர்ஸ்ட் வந்தேன். இப்ப எப்படி மேம் நான் இவரோட ஆசையை நிறைவேற்றுவேன்? அழாத கண்மணி, உன் அப்பாவோட ஆசையும் கனவையும் லட்சியத்தையும் நான் நிறைவேற்றுறேன். உன்னை கலெக்டர் ஆக்குறது ஏன் பொறுப்பு. வெற்றி சார் திருச்சியில IAS அகாடமி ஆரம்பிச்சிருக்காரு. உன்னை நாங்க சேர்த்து படிக்க வைக்கிறேன். இப்ப நீ யூனிவர்சிட்டியில ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கின மாதிரி IAS எக்ஸாம்லயும் ஃபர்ஸ்ட் ரேங்க்ல நீ பாஸ் பண்ணுவ. எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் உன்னை கலெக்டர் ஆக்கி காட்டுறேன். இனி நீ அழலாம் கூடாது. அப்பாவோட லட்சியத்தையும் உன்னோட கனவையும் நிறைவேற்றுறதுக்காக நீ ரொம்ப உழைக்கணும். உன் கவனத்தை அதுல செலுத்து. அப்பாவை நினைச்சு துவண்டு போயிடக்கூடாது. தைரியமா இரு. கண்மணி IAS, அழக்கூடாது. அழாத. நிச்சயமா மேடம், ரொம்ப நன்றி. இங்க பாரு, நான் உனக்கு அண்ணன் மாதிரி. நீ தைரியமா இரு, நாங்க இருக்கோம். அம்மா, இனிமே நான் உங்க பொண்ணு மாதிரி உங்க கூடவே இருக்கேன். உங்களை நான் பாத்துக்கிறேன். இந்த வீட்டுல நீங்க 2 பேரும் தனியா இருக்க வேண்டாம். கண்மணி திருச்சியில IAS கோர்ஸ் படிக்க போனோம். அதனால என் கூட வந்து எங்க வீட்லயே இருங்க. நான் உங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே பாத்துக்கிறேன். உங்களுக்கும் ஒரு சேஞ்ச் கிடைக்கும். என்னம்மா பாக்குறீங்க?
உங்க பொண்ணா என்னை ஏத்துக்கிறீங்களா இல்லையா? இங்க எல்லாம் முடிஞ்சதும் நீங்க நம்ம வீட்டுக்கு வந்துருங்க. மாலினி, ஏன் இவ்வளவு நர்வஸா இருக்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கிருஷ்ணா. டாக்டர் என்ன சொல்ல போறாங்களோ தெரியல. இங்க பாரு, ஒன்னும் கவலைப்படாத. கண்டிப்பா கன்ஃபார்ம் தான் வரும். அப்படி வந்துருமா கிருஷ்ணா? ஆமா, கண்டிப்பா கன்ஃபார்ம் தான் வரும். ஆனாலும் எனக்கு பயமாவே இருக்கு கிருஷ்ணா. ஒவ்வொரு தடவையும் டெஸ்ட் ரிப்போர்ட்டுக்காக வெயிட் பண்ணும்போது ரொம்ப ஆர்வமாவும் பயமாவும் இருக்கு. ஏய், நீ இப்படி தேவையில்லாம நர்வஸ் ஆகாத. ரிலாக்ஸ்டா இரு. நீ கூலா இருந்தா நம்ம ரிசல்ட்டும் நாம எதிர்பார்க்கிற மாதிரி வரும். அப்படி மட்டும் வந்துட்டா அதை விட சந்தோஷம் வேற எதுவுமே இல்ல. இங்க பாரு, இந்த முறை கர்ப்பம்னு வரும். நம்பிக்கையோட இரு. இந்நேரம் நம்ம முதல் குழந்தை இருந்திருந்தா தமிழ் மாதிரி ஸ்கூலுக்கு போயிருக்கோம்ல. இப்ப அதெல்லாம் எதுக்கு மாலினி? அதை எப்படி மறக்க முடியும் கிருஷ்ணா? அது நம்ம முதல் சந்தோஷம் இல்லையா? நீ மறந்துட்டியா? நான் எப்படி மறப்பேன்? அதுக்கப்புறம் இத்தனை வருஷமா எத்தனை சாமிய வேண்டியிருப்போம். நீ கூட வேற ஒரு குழந்தைய தத்து எடுத்துக்கலாமா இல்ல தமிழையே வளர்க்கலாமான்னு கூட கேட்டல்ல. இப்ப ஆண்டவன் நமக்கே ஒரு குழந்தைய கொடுத்திருக்கான். இது கன்ஃபார்ம்னு மட்டும் வந்துடணும் கடவுளே. இந்த உலகத்திலேயே சந்தோஷமான மனுஷி நானா தான் இருப்பேன். வரும் மாலினி, நீ தைரியமா இரு. ம். திருச்சி போயிட்டா இனிமே வர மாட்டியா? ஸ்கூல் லீவ் விட்டோன்னே நான் இங்க வந்துடுறேன். அம்மா, அவங்க வரட்டும். வந்ததுக்கு அப்புறம் சாப்பிட்டுட்டு பொறுமையா மதியத்துக்கு மேல போலாம்ல.